கொலோசையர் 2ஆம் அதிகாரம், தயவு செய்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரத்திலே தயவு செய்து எடுத்து வாசிங்க. 18வது வசனம். போலி தாழ்மையையும் வானதூதர்களை வழிபடுவதை விரும்புகிற மக்கள் உங்களுக்கு எதிராக தீர்ப்பளிக்க அவர்கள் தங்கள் கண்ட காட்சிகளை அடிப்படையாக கொண்டு உலக போக்கிலான வீண் இருமாப்பு கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் இன்னைக்கு என்ன வந்துட்டு? வீண் இருமாப்பு. பிரைஸ் தி லார்ட். என்ன வந்துட்டுங்க? சத்தமா சொல்லுங்க. என்ன என்ன வந்துட்டு? வீண் இருமாப்பு. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. நீங்க எங்க வந்திருக்கீங்க சொல்லுங்க. நீங்க எங்க வந்திருக்கீங்க? கோயிலுக்கு வந்திருக்கீங்க, ஜெபத்துக்கு வந்திருக்கீங்க. அல்லேலூயா. ஆனா நீங்க ஜெபத்துக்கு வந்திருக்கீங்க, ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள ஒரு தற்பெருமை வளர்ந்துட்டே இருக்கும். சாத்தான் உண்டாக்குவான், நம்ம ரொம்ப பரிசுத்தவான், மற்றவங்கெல்லாம் பாவிகள். பிரைஸ் தி லார்ட். நம்ம உள்ள உட்கார்ந்து இருக்கிறவன் என்ன நினைப்பான்? வெளியே உட்கார்ந்து இருக்கிறவன தீர்ப்பிட்டு இருப்பான். அப்படிதானே? சொல்லுங்க. பேச மாட்டீங்களா? உள்ள உட்கார்ந்து இருக்கிறவன் பாருங்க பூசை நடந்துகிட்டு இருக்கும், ஆனா வெளியே உள்ளவனை பார்த்துக்கிட்டே பாரு இதெல்லாம் இருக்கு பாரு, அதுக்குள்ள பூசை முடிஞ்சிடும், சென்று வாருங்கள், திருப்பலி முடிஞ்சது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி அநேகருடைய இருதயத்தில் என்ன உண்டாயிருதுன்னா, இருமாப்பை மனிதர்களுக்குள்ளாக பிசாசு விதைத்து வைத்திருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். மற்றவங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்றது, நம்ம நீதிமான், மற்றவங்களாம் பாவிகள் என்று நம்மை நாமே போலித்தனமாக கற்பனையிலே நாமே என்ன செஞ்சுக்கிறோம்? இடம் கொடுத்து மிதந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பிரியமானவர்களே, ஒபாதியா 1ஆம் அதிகாரம், தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒபாதியா 1ஆம் அதிகாரத்தில் 2-4 வசனங்கள் படிங்க. நான் 2லேருந்து படிங்க. நான் உன்னை மக்களினத்தாரிடையே சிறுமைக்குள்ளாக்குவேன், நீ பெரும் நிந்தைக்கு ஆளாக்கப்படுவாய். பாறை இடுக்குகளில் வாழ்பவனே, உயரத்திலே குடியிருப்பவை அமைத்திருப்பவனே, என்னை தரை மட்டும் தாழ்த்தக்கூடியவன் யார் என உள்ளத்தில் சொல்லிக் கொள்பவனே, உன் இதயத்தின் இருமாப்பு உன்னை ஏமாற்றி விட்டது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். தயவு செய்து என்ன போட்டிருக்கு சொல்லுங்க? என்ன போட்டிருக்கு? இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கலாம்? அவன் காசு உள்ளவனா இருக்கலாம், அதிகாரம் உள்ளவனா இருக்கலாம், கொஞ்சம் படிச்சிருக்கலாம், கொஞ்சம் இந்த உலகத்தில் 4 பேர் முன்னால கொஞ்சம் பிரபலியமான நபராக மாறி இருக்கலாம். உடனே மனுஷனுக்கு என்ன வந்துடுது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன வந்துடுது? இருமாப்பு. நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ அது உங்கள்கிட்ட வந்துடும். நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ. என்ன சமீபத்தில் ஒரு அம்மா வந்து சொன்னிச்சு, என்னுடைய மகன் ஒரு வீடு கட்டியிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் என் மகன் ஒரு வீட்டை தான் ஏன் கட்டியிருக்கான், வீடு தான் ஏன் கட்டியிருக்கான். ஆனால் என் மகன் சொல்கிறான், சும்மா ஏன் வந்துட்டுல இருக்கக்கூடாதுன்னு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சும்மா ஏமா நினைச்சக்கூடாது, வந்துட்டு இருக்கக்கூடாது. உனக்கு இந்த வீட்டில் இருக்கிற அளவுக்கு என்ன கிடையாது, உனக்கு சுத்தப்பத்தம்லாம் கிடையாது. அட பாவி மவனே, இந்த வயிற்றுக்குள்ளே தானே வந்த. அல்லேலூயா. இவர் வீட்டை தான் கட்டியிருக்கிறாராம். ஏன்? அவர் போட்டுக்கிற மார்பு நெட் அழுக்காயிருமா? பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் படிச்சிடக்கூடாது, கொஞ்சம் வசதியாக இருந்துடக்கூடாது, கொஞ்சம் சம்பளம் வாங்கிடக்கூடாது, கொஞ்சம் உடம்புல ஆரோக்கியம் இருக்கு, கொஞ்சம் சுண்டனா ரத்தம் வரும், கொஞ்சம் உடம்புல தெம்பு இருக்கு. உடனே எல்லாருக்கும் என்ன வந்துடுது? சொல்லுங்க, எல்லாருக்கும் என்ன வந்துடுது? ஒருத்தனையும் விட்டு வைக்கிறதுல இது. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் குசும்பு, எல்லாருக்கும் கொழுப்பு, திமிரு எல்லாம் என்ன செய்யுது? உடம்புல இருந்து ஆட்டி படைக்குது. பிரைஸ் தி லார்ட். ஒரு அதிகாரம் கையில் கிடைச்சிடக்கூடாது, என்ன ஒரு போஸ்டிங் கிடைச்சிடக்கூடாது. உடனே என்ன செய்யறான்? வந்து பாரு நிற்கிறான். எல்லாருக்கும் ஒன்று இருக்கு, மண்ணுக்கு மேலே ஆடுற எல்லாவனும் மண்ணுக்கு கீழே அடங்கிதான் ஆகணும். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள்.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று, கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.